அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் சனியோடு இணைந்து சஞ்சரித்தவர் தற்போது மேச ராசிக்கு பயிற்சியாக இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு அதிபதியானவர் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஒருவருக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயும் சாதகமாக இருந்தால் மட்டுமே திருமணம் நடைபெறும். அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று சஞ்சரிக்கும் போது அவர்கள் வீடு, மனை, விவசாய நிலம் ஆகியவை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம அதை தவிர்த்து செவ்வாய் சாதகமின்றி சஞ்சரித்தால் தேவையில்லாத பல இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சிவப்பு நிறத்திற்கு அதிபதி இவரே ஆவார். இதன் காரணமாக மருத்துவம், இராணுவம், விவசாயம், அதே போல் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் ஆகியவற்றிற்கு இவரே அதிபதி ஆகிறார். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று சஞ்சரிக்கும் போது அவர்கள் மருத்துவ சம்பந்தமான படிப்பு அல்லது இராணுவத்தில் இணைவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல செவ்வாய் 7ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் பார்வை பெற்று சஞ்சரித்தாலோ அவர்களுக்கு செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதன் காரணமாக அவர்களுக்கு திருமண தடை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நிச்சயம் செவ்வாயினுடைய நிலை முக்கியமானதாக கருதப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்முறையில் சஞ்சரித்தால் அவர்களுக்கு உடனே திருமணம், குழந்தை பேறு ஆகியவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. செய்யும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும். குறிப்பாக மருத்துவ சம்பந்தமான படிப்பை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை அல்லது புதிதாக மருத்துவ நிறுவனம் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்முறையில் அமர்ந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. அதே போல நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு புதிதாக பங்களா மாதிரியான வீடு கட்டுவது அல்லது புதிதாக விவசாய நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம செவ்வாயை பொறுத்தவரை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க. குறிப்பாக ஸ்டண்ட் நடிகர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் அமைகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களை விட ஒரு செயலை துரிதமாக செய்து தடாலடியாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் புதனை பொறுத்த வரைக்கும் அவர் புத்தி மற்றும் கல்விக்கு உரியவர். அதே போல் செவ்வாய் ஒருவருடைய ராசியில் பலம் பெற்று சஞ்சரித்தால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் அழகில் அவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள். குறிப்பாக உடற்பயிற்சி கூடங்களில் தமது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் செவ்வாய் உரையில் பிறந்தவர்கள் அதிகம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் அதிகம் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டு வெற்றி காணக்கூடியவர்கள். அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மிகப்பெரிய செல்வாக்குடன் சிறந்திருப்பார்கள். மற்ற கிரகங்களான புதன், குரு, சுக்கிரன் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து பொறுமையாக செய்யும் கிரகங்களாகவே அமைகிறது. ஆனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு நிச்சயம் செய்தாக வேண்டும் என்றால் தடாலடியாக ஒரு செயலை
செய்ய வைத்து வெற்றியும் காண வைப்பார் என்பதை செவ்வாயினுடைய நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது அவர்கள் உணவு விஷயத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பார்கள். இதை தான் சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்பது சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவருக்கு செவ்வாயினுடைய தசை நடக்குமானால், அதுவும் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும் பட்சத்தில் பங்களா, விவசாய நிலம், பண்ணை வீடு ஆகியவற்றை, அதேபோல் வாகன வசதிகளையும் தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். அதேபோல் அவர் பலம் இழந்து சஞ்சரிக்கும் போது, அந்த திசை நடக்கும் போது தேவையில்லாத இன்னல்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள். குறிப்பாக உஷ்ண சம்பந்தமான பிணிகளை ஏற்படுத்தக்கூடியவராகவும் செவ்வாய் இருப்பார். இவர் அதிக கோபமுடையவர். செந்நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். அதேபோல் இவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடியவர். அதேபோல் இவர் பலமிழந்து சஞ்சரிக்கும் போது பல இன்னல்களை ஏற்படுத்துவார் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. ஆனால் ஒருவருக்கு சாதகமாக இருக்கும் போது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். தடாலடியாக எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அவர்களை ஒரு செயலை மேற்கொள்ள வைத்து அவற்றில் வெற்றியும் காண வைப்பார். அந்த வகையில் செவ்வாய் மிகுந்த வெற்றி உரியவராக அமைகிறார் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மீனம் மற்றும் மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் சொத்துக்களால் லாபம் கிடைக்க இருக்கு. முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்குங்க. இளைய சகோதரத்தோடு இருந்த பிரச்சனை அகல இருக்குதுங்க. பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு விலகி சென்று ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குங்க. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு அதிக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு வீட்டில் குரு உங்களுடைய ராசிநாதன், புதன் வீட்டில் சஞ்சரிப்பது பரிவர்த்தனை யோகம் பெறுகிறதுங்க. எனவே இக்காலகட்டம் தொழில் முன்னேற்றம், தொகை எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க. அதே போல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே நேரம் இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம். அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மீண்டும் தலை தூக்கும். எனவே செவ்வாய்க்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர்ச்சாற்றி முருகப்பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.